ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் என்ற ஊரில் நான் வருது. திருப்பரங்குன்றானாலே நமக்கு நினைவுக்கு வருது முருகர் ஆலயம்தான். ஆனால் அங்கே எம்பெருமான் சிவபெருமான் குன்று வடிவில் காட்சி அளிப்பது மிக சிறப்பாக இருக்குது. அங்கே இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சத்தியகிரீஸ்வராகவும் பரங்கிநாதராகவும் நமக்கு காட்சியளிக்கிறாரு. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா ஆவுடை நாயகர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் கல்லாத்தி. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஆலயம். அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர் இவங்க மூவரால் பாடல் பெற்ற ஆலயம். இங்கே அதுக்கப்புறம் யார் யார் வணங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா நக்கீரன், அருணகிரிநாதர் இங்கே வந்து இறைவனை வணங்கியிருக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலத்தை இது 32 தலாவை விளங்குது. அதே பட்சத்தில் தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலம் வந்து 193வது தலமாக இந்த தலம் விளங்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரம்புரான சிவபெருமான் வந்து குன்று வடிவிலே காட்சியளிக்குது. மிக சிறப்பு. பரம் என்றால் பரம்பொருளான எம்பெருமான் சிவபெருமானை குறிக்குது. குன்று என்பது பார்த்தீங்கன்னாக்கா பரங்குன்றநாதரை வந்து இது குறிக்குது. திரு என்பது அவருக்கு உயரிய மதிப்பை கொடுக்குறதால அது திரு வந்து அடைமொழியாக கொடுக்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய வரலாறு. மகிஷாசுரன் என்ற அசுரன் என்ன பண்ணுறான், தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தினே வந்துடலாம். ஓரளவுக்கு இந்த கொடுமையை தாங்க முடியாமல் தேவரெல்லாம் வந்து எல்லா இறைவனை முறையிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு அம்பாள் வந்து நவகிரக நாயகியாக வந்து காட்சியளித்து அங்கே மகிஷாசுரனிடம் போரிட போகிறாங்க. இந்த போர் வந்து தொடர்ந்து 9 நாள் தொடருது. அதனால் நவகிரக நாயகிகளாக காட்சியில் சண்டை போடுறாங்க. இந்த போர் தொடர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது 9வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கை அம்மனை துர்க்கை அவதாரம் எடுத்து இந்த மகிஷாசுரனை துர்க்கை காளி கொல்றாங்க. அப்படி துர்க்கை காளி வந்து இந்த மகிஷாசுரனை கொல்றதால அவங்களுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் வந்து அவங்கள தொற்றிக்கொள்ளுது. அப்படி பிரம்மகஸ்தி தோஷம் தொற்றிக்கொள்வதால் என்ன பண்ணுறாங்க, இவங்க போயிட்டு துர்காதேவி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட வேண்டி நிற்கிறாங்க. இது எங்களுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் என்னை விட்டு நீக்கணுன்ட்டு. அப்போது வந்து சிவபெருமான் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு நான் வந்து திருப்பரங்குன்றத்தில் மலை வடிவில் நான் வந்து அங்கே இருக்கேன், நீ அங்கே வந்து வணங்கினாக்கா உன்னுடைய பிரம்மகஸ்தி தோஷம் நீங்களும் சொல்லி காட்சியளிக்கிறாரு துர்க்கை அம்மனுக்கு. துர்காதேவி என்ன பண்ணுறாங்க, சென்று திருப்பரங்குன்றம் சென்று அங்கு மலை வடிவில் இருக்கிற எம்பெருமான் ஈசனை வணங்கி தியானம் செய்கிறாங்க, வழிபடுறாங்க. அப்படி வழிபடும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து துர்க்கைக்கு காட்சியளித்து அவங்கள பிரம்மகஸ்தி தோஷத்துலேருந்து விளக்குறாரு. அது மட்டும் அல்லாத இங்கே துர்கா காளி என்ன பண்ணுறாங்க, ஒரு லிங்கத்தை தனியாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கேயும் அப்போது சிவபெருமான் அங்கேயும் வணங்கிட்டு வராங்க. அந்த சிவலிங்கமும் இன்றளவும் இந்த திருப்பரங்குன்றத்தில் காட்சியளிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிவபெருமான் ஆலயம்னாலே அங்கே வந்து நந்தி தான் முன்னுக்கு நிற்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணுடைய வாகனமான கருடாழ்வார் வந்து சிவபெருமான் முன்னாடி நிற்கிறது இங்கே தனி சிறப்பாக இருக்குது. அப்படி சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சத்தியகிரீஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களை வாய்ப்பு உருவாக்கிட்டு திருப்பரங்குன்றம் சென்று அங்கே இருக்கிற எம்பெருமான் பரங்கிநாதரையும் சத்தியகிரீஸ்வரையும் ஆவுடை நாயகர் அன்னையும் வணங்கிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானையும் வணங்கி அருளாசி பெற்று இன்புற்று ஈசனருள் பெருக இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.